எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம வீடியோவில் ஜூலை 23ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 24ஆம் தேதி குரூப் 2க்காக ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜெகதீப் தன்கர் இந்தியாவின் எத்தனையாவது துணை குடியரசுத் தலைவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 14வது. அஜய் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் எங்கு கட்டப்பட்டது? ஆன்சர் கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் நிறுவனத்தில். சமக்கர சிக்ஷா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2018ஆம் ஆண்டு. இந்தியாவின் முதல் இருவாச்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆனைமலை. சென்னை உயர்நீதிமன்றத்தின் எத்தனையாவது தலைமை நீதிபதியாக MM ஸ்ரீவாஸ்தவா பொறுப்பேற்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி 36வது தலைமை நீதிபதி. சமீபத்தில் எந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் VS அச்சுதானந்தன் காலமானார்? ஆன்சர் கேரளா. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் -% மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கண்டுள்ளது. %. ஆன்சர் ஆப்ஷன் டி 47% மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி. 11வது செஸ் உலக கோப்பை போட்டி எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியா. 2025-26ஆம் நிதியாண்டில் சுய உதவிக்குழு மகளிருக்கு எத்தனை கோடி வங்கிக் கடன் இணைப்பு வழங்க அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 37,000 கோடி. தேசிய கொடி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜூலை 22ஆம் தேதி. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்க தீர்மானம் குறித்து கூறும் சட்டப்பிரிவு? ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும். ஆர்டிகல் 124, 217, 218. இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சரி கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2ஆம் இடம். ஸோ தனிநபர் வருமானத்தில் 2024-25 பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. அப்போ முதலிடத்துல எந்த மாநிலம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்நாடகா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. தனிநபர் வருமானம் அப்படின்னா என்னன்னா, இப்போ மொத்த மக்கள் தொகை இருக்கு இல்லையா, அதாவது மொத்த வருமானம் இருக்கும். ஸோ இன்கம் இருக்கு இல்லையா, இன்கம் வந்து என்ன பண்ணுவாங்க, பாப்புலேஷனோட டிவைட் பண்ணுவாங்க. இதான் வந்து தனிநபர் வருமானம். மொத்த வருவாயே என்ன பண்ணுவாங்க, வருமானத்தை பாப்புலேஷன் மக்கள் தொகையோட டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் தனிநபர் வருமானம். அதில் நம்ம தமிழ்நாடு 2024-25ஆம் நிதியாண்டில் 2வது இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது எவ்வளோ ரூபாயாக இருக்கு அப்படின்னா 1,96,309 ரூபாயாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே டைம்ல இந்திய அளவில் தேசிய சராசரியாக தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது 1,14,710 இருக்கு. ஸோ தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானத்தோடு ஒப்பிடும்போது தேசிய சராசரி வந்து கம்மியாக தான் இருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாடு வந்து இந்த தனிநபர் வருமானத்தில் 2வது இடத்துல இருக்கு. முதலிடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா அது கர்நாடகா மாநிலம். ஸோ கர்நாடகா தான் இந்த தனிநபர் வருமானத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சரி, மாநிலங்களுக்கான தனிநபர் வருமானம் எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா மாநிலத்துடைய மொத்த நிகர உள்நாட்டு உற்பத்தியை வந்து மொத்த மக்கள் தொகை, மாநிலத்தில் உள்ள மொத்த மக்கள் தொகையோட டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, இந்த மாநிலங்களுக்கான தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், தனிநபர் வருமானத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கர்நாடகா இருக்கு, அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வளர்ச்சியின் அடிப்படையில் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல தனிநபர் வருமானத்தில் ஃபாஸ்டா எந்த மாநிலம் growth இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஒடிசா இருக்கு. ஸோ ஒடிசா வந்து 96.7% வளர்ச்சி கொண்டு இருக்கு தனிநபர் வருமானத்துல. அதே டைம்ல கர்நாடகா 93.6% வளர்ச்சியோட 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் பயிர் உற்பத்தி திறன், அப்புறம் சிறுதானியங்கள், கேழ்வரகு, துவரை ஆகியவற்றின் உற்பத்தியில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அடுத்து மக்காச்சோளம், மொத்த எண்ணெய் வித்துகள், கரும்பு உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்கு. குறுதானியங்கள், நிலக்கடலை உற்பத்தியில் தமிழ்நாடு 3rd பிளேஸ்ல இருக்கு. 2வது கேள்வி, நிசார் செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? ஆன்சர் GSLV F-16 ராக்கெட் மூலமாக. இதுக்கு முன்னாடி பாருங்க, GSLV F-15 ராக்கெட் மூலமாக ரீசெண்டாக தான் நேவிகேஷன் சேட்டலைட் NVS-02 சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது வழிகாட்டி செயற்கைக்கோள். இந்த GSLV F-15 அப்படிங்கிறது இஸ்ரோனால விண்ணில் செலுத்தப்பட்ட 100வது ராக்கெட். இப்போ நடந்த Group 4 எக்ஸாம்லையும் இதை கேட்டிருப்பாங்க. அடுத்த GSLV F-14 ராக்கெட் மூலமாக ரீசெண்டாக வந்து INSAT 3DS அப்படிங்கிற சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க.
சரி, இப்போ GSLV F-16 ராக்கெட் மூலமாக இப்போ வர ஜூலை 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நிசார் சேட்டலைட் லான்ச் பண்ண போறாங்க. நிசார் அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம் என்ன அப்படின்னா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார். அதாவது அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவும் இஸ்ரோவும் இணைஞ்சு, இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவும் இணைஞ்சுதான் இந்த நிசார் அப்படிங்கிற ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதை இப்போ ஜூலை 30ஆம் தேதி வந்து லான்ச் பண்ண போறாங்க. எங்கேருந்துன்னா ஸ்ரீஹரிகோட்டால, இந்த ஆந்திரால ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ நிசார்ங்கிறது இஸ்ரோ நாசா இணைந்து வடிவமைத்த ஒரு ராக்கெட் தான், ஒரு செயற்கைக்கோள் நிசார் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். அதோட ஃபில் ஃபார்ம் நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார். இது GSLV F-16 ராக்கெட் மூலமா லான்ச் பண்ண போறாங்க. GSLV அப்படின்னா ஜியோ சிங்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது தான் இந்த GSLV அப்படிங்கிறத ஃபில் ஃபார்ம். உங்களுக்கான கொஸ்டின், PSLV அப்படிங்கிறத ஃபில் ஃபார்ம் என்ன? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். இப்போ இந்த நிசாரை வடிவமைச்சிருக்காங்களே இந்தியாவும், அதாவது இஸ்ரோவும் நாசாவும் இணைஞ்சு, இதுக்கான மதிப்பு எவ்வளவு மதிப்புல இந்த சேட்டலைட் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 12,000 கோடி ரூபாயில வடிவமைச்சிருக்காங்க. இப்போ இந்த ஜூலை 30ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க ஆந்திரால ஸ்ரீஹரிகோட்டால சதீஷ் தவன் விண்வெளி ஆய்வு மையத்திலேருந்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படி அனுப்பப்படக்கூடிய இந்த நிசார் சேட்டலைட் அப்படிங்கிறது பூமியிலேருந்து ஒரு 743 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில இது நிலைநிறுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த சேட்டலைட்டோட வெயிட் என்ன அப்படின்னா 2392 கிலோ எடை கொண்டது. இதோட ஆயுட்காலம் இப்போ நிலைநிறுத்திட்டாங்க அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அது செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 and 5 years, அதாவது 3லேருந்து 5 வருஷம் வரைக்கும் அது செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேட்டலைட் என்னென்ன பணிகளை மேற்கொள்ளும், இதோட திறன் என்ன அப்படின்னா பூமியுடைய சுற்றுச்சூழல் அமைப்புகளை இது கண்காணிக்கும், காலநிலை மாற்றம் தொடர்பான தகவல்களை வழங்கும், பேரிடர் மேலாண்மை, இந்த மாதிரி பூமியுடைய நிலம், நீர், பனி, இதோட மேற்பரப்பில் ஏற்படக்கூடிய அனைத்து மாற்றங்களையும், அதாவது சின்ன அளவு மாற்றம் இருந்தாலும் அதை நமக்கு தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த நிசார் சேட்டலைட் பார்த்தீங்கன்னா பூமியை வந்து 12 நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12 நாட்களுக்கு ஒரு முறை பூமியை வந்து முழுவதுமாக சுற்றி வந்து பூமி சம்பந்தமான தரவுகளை வந்து துல்லியமாக படம் எடுத்து நமக்கு வழங்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிசார் சேட்டலைட்ல L பேண்ட் அப்புறம் S பேண்ட் சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார் தொழில்நுட்பம் அப்படிங்கிறதும் பொருத்தப்பட்டிருக்கு. இதுல L பேண்ட் அப்படிங்கிறது நாசானால வடிவமைச்சிருக்காங்க, S பேண்ட் சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடாரை வந்து இஸ்ரோ வடிவமைச்சிருக்காங்க. ஏன்னா 2 பேருமே சேர்ந்து தானே இந்த சேட்டலைட்டை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 அலைவரிசை தொழில்நுட்பம் கொண்ட சேட்டலைட் வந்து இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் நிசார் சேட்டலைட்டை தான் லான்ச் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சிந்தட்டிக் அப்பேச்சர் தொழில்நுட்பம் அலைவரிசை கொண்ட ஒரு சேட்டலைட்டை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் முதன்முறையாக 2 அலைவரிசை கருவி பொருத்தப்பட்ட சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறாங்க. அதுதான் நிசார் சேட்டலைட். இப்போ 2 பேரும் சேர்ந்து நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து தான் வடிவமைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். என்னென்ன தொழில்நுட்பம்லாம் நாசானால வடிவமைக்கப்பட்டது, இஸ்ரோனால என்ன தொழில்நுட்பம்லாம் இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நாசா வந்து L பேண்ட் சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடாரை வந்து வடிவமைச்சிருக்காங்க. GPS ரிசீவர், அதிக திறன் கொண்ட சாலிட் ஸ்டேட் பதிவு மற்றும் சேமிப்பு கட்டமைப்பு, தரவு துணை கட்டமைப்பு, இதெல்லாமே வந்து நாசானால வடிவமைக்கப்பட்டது. அடுத்து இஸ்ரோனால பார்த்தீங்கன்னா S பேண்ட் சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார், அப்புறம் செயற்கைக்கோள் ஒருங்கிணைப்பு மற்றும் தகவல் தொடர்பு வசதி, நெக்ஸ்ட் ராக்கெட் GSLV F-16 வந்து நம்ம இஸ்ரோவுடைய ராக்கெட் தானே. ஸோ இதெல்லாமே வந்து இஸ்ரோனால வடிவமைக்கப்பட்டது. ஸோ இப்போ ஜூலை 30ஆம் தேதி ஆந்திரால ஸ்ரீஹரிகோட்டால சதீஷ் தவன் விண்வெளி மையத்திலேருந்து இதை லான்ச் பண்ண போறாங்க. 3வது கேள்வி, குடியரசு துணைத் தலைவர் பதவியிடம் காலியாக நேரிட்டால் கூடிய விரைவில் அந்த இடத்தை நிரப்புவதற்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் சட்டப்பிரிவு 68 உட்பிரிவு 2. இப்போ நம்ம இந்திய துணை குடியரசுத் தலைவர் இருக்காங்க இல்லையா, ஸோ ஜெகதீப் தன்கர் 14வது துணை குடியரசுத் தலைவர்னு பார்த்துருப்போம். அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி பதவியை ராஜினாமா செய்யறது, இல்லைன்னா அந்த பதவியில் இருக்க தலைவர் உயிரிழக்கிறாங்க, இல்லை அவரை பதவி நீக்கம் செய்கிறாங்க, இந்த மாதிரியான சூழல்களில் குடியரசுத் தலைவர் பதவியிடம் அப்படிங்கிறது காலியாகுது அப்படின்னா கூடிய விரைவில் அதுக்கான தேர்தலை நடத்தி புதிய குடியரசுத் தலைவரை வந்து தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆர்டிக்கலில் குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 68 சப்கிளாஸ் 2ல வந்து அதை பற்றி குறிப்பிடுறாங்க. ஸோ அரசியலமைப்பின் பிரிவு 68 உட்பிரிவு 2 படி உயிரிழப்பின் காரணமாகவோ ராஜினாமா செய்வதன் மூலமாகவோ அல்லது பதவி நீக்கம் செய்யப்படுவதன் மூலமாகவோ குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பதவியிடம் காலியாகுது அப்படின்னா
அதாவது முழு பதவிக்காலம் 5 இயர்ஸுக்குள்ள இந்த மாதிரி காரணங்களால அந்த இடம் காலியாகுது அப்படின்னா உடனடியாக அதுக்கான தேர்தல் நடத்தி புதிய துணை குடியரசுத் தலைவரை தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் 68 சப்கிளாஸ் 2 வந்து குறிப்பிடுது. ஸோ இப்போ துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலை நடத்துறாங்கன்னு வச்சுங்களேன், யார் யாரெல்லாம் அதில் வாக்களிப்பாங்க அப்படின்னா மக்களவை மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ப்ளஸ் நியமன உறுப்பினர்களுமே வந்து வாக்களிக்கலாம். இதில் மக்களவையில் பார்த்தீங்கன்னா 543 உறுப்பினர்கள், மாநிலங்களவையில் 245 உறுப்பினர்கள். இப்போ ஒரு எம்பி இடம் வந்து மக்களவையில் காலியாக இருக்குது, ப்ளஸ் 5 எம்பி இடம் பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில் காலியாக இருக்குது. மற்றவங்கலாம் வந்து இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்பாங்க. அப்படி பங்கேற்கும் போது குறைந்தபட்சம் 394 வாக்குகளை எந்த போட்டியாளர் பெறாரோ அவர் தான் வந்து அடுத்த துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்பார். 4வது கேள்வி, ராஜேந்திர சோழன் பிறந்த தினம் எந்த ஆண்டு அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2021ஆம் ஆண்டு. ஸோ தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ராஜேந்திர சோழன் அவர்கள் பிறந்த தினமான ஆடி திருவாதிரை நாளை பார்த்தீங்கன்னா அரசு விழாவாக அறிவிச்சிருப்பாங்க 2021ஆம் ஆண்டு. ஸோ அந்த இயர்லேருந்து அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசு விழாவாக செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம், அதாவது ராஜேந்திர சோழனுடைய பிறந்த தினத்தை. சரி, இப்போ ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா பார்த்தீங்கன்னா அரசு விழாவாக அறிவிச்சிருக்காங்க 2021. ஸோ இந்த வருஷம் இந்த அரசு விழாவை ஒட்டி பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய சோழகங்கம் ஏரி அப்படிங்கிறது புனரமைக்கப்படும், அங்கே மேம்பாட்டு பணிகளானது மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்க்கலாம். கங்கை கொண்ட சோழபுரம்ங்கிறது அரியலூர்ல இருக்கு. அந்த அரியலூர்ல தான் இந்த சோழகங்கம் ஏரி அப்படிங்கிறது இருக்கு. அதாவது என்னன்னா, கங்கை கொண்ட சோழபுரத்தில் பார்த்தீங்கன்னா கங்கை போர் நடந்திருக்கும், கங்கை படையெடுப்பு. அந்த கங்கை படையெடுப்புல வெற்றி அடைந்ததை நினைவாக கங்கை நீரை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா சோழகங்கம் ஏரியை வந்து உருவாக்கியிருக்காரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேந்திர சோழன் அவர்கள். ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஏரி வந்து பொன்னேரின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஆனால் அவர் உருவாக்கின போது வந்து சோழகங்கம் ஏரி அப்படிங்கிற பேரில் உருவாக்கப்பட்டது. ஸோ இதை பற்றி இந்த ஆதாரங்கள் எதில் இருக்குது? இதை பற்றின ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவாலங்காடு செப்பேட்டில் தான் இது குறித்த தகவல்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த சோழகங்கம் ஏரி அப்படின்னு அழைக்கப்பட்ட பொன்னேரி ஏரி பார்த்தீங்கன்னா இப்போ மேம்படுத்தப்படும், அதுக்கான மேம்பாட்டு பணிகளானது மேற்கொள்ளப்படும் ஒரு 12 கோடியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி இந்த ஏரி பொன்னேரி ஏரி இருக்கு இல்லையா, 700 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய இந்த பொன்னேரி ஏரியில் கரைகள்ங்கிறது மேம்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. 15 கிலோமீட்டர் நீளத்துக்கு உபரிநீர் வடிகால்வாய்கள் புனரமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 1374 ஏக்கருக்கு விவசாய நிலங்கள் இதனால பயன்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சுற்றுலாவை மேம்படுத்தணும் இந்த பொன்னேரி ஏரியில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக 7.25 கோடி 7.25 கோடி ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 12 கோடி ப்ளஸ் இங்கே ஒரு 7.25 கோடின்னு சொல்லிட்டு 19.25 கோடி இதுக்காக செலவிடப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 5வது கேள்வி, யுனெஸ்கோவிலிருந்து மீண்டும் வெளியேறுவதாக எந்த நாடு அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அமெரிக்கா. யுனெஸ்கோ அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். இப்போ இந்த யுனெஸ்கோ அமைப்புலேருந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வெளியேறுவதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி வெளியேறுவதாக ட்ரம்ப் பீரியடில் அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜோ பைடன் வந்து பொறுப்பேற்றோன்னே மறுபடியும் யுனெஸ்கோவில் வந்து அமெரிக்கா இணைஞ்சிருக்கும். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய சமூக கலாச்சார கொள்கையை யுனெஸ்கோ பின்பற்றுறது. அதே மாதிரி பாலஸ்தீனத்தை யுனெஸ்கோவில் உறுப்பு நாடாக சேர்ப்பது தொடர்பாக அது முடிவு எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இஸ்ரேலுக்கு எதிரான விரோத கருத்துக்களை யுனெஸ்கோ பரப்புது அப்படின்னு சொல்லிட்டு இதனால நாங்கள் யுனெஸ்கோலேருந்து வெளியேறோம் அப்படின்னு அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போது 2026ஆம் ஆண்டுலேருந்து அது அமலுக்கு வரும், அதாவது யுனெஸ்கோலேருந்து அமெரிக்கா வெளியேறுவதுங்கிறது அமலுக்கு வரும் 2026 அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. யுனெஸ்கோ பற்றி பார்த்தோன்னா அதோடைய பொது இயக்குனராக அக்ஷய் அசோலே வந்து இருக்காங்க. இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1945 நவம்பர் 16ஆம் தேதி. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் இருக்கு. 6வது கேள்வி, தற்போது இந்திய விமானப்படையில் ஓய்வு பெற உள்ள MiG-21 போர் விமானங்கள் எந்த நாட்டின் தயாரிப்பு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரஷ்யா. ஸோ ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட போர் விமானம் தான் MiG-21 அப்படிங்கிறது. ஸோ இந்த MiG-21 பார்த்தீங்கன்னா இப்போது அதை ஓய்வளிக்க போகிறாங்க இந்த போர் விமானத்துக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. 60 வருஷத்துக்கு மேலே நம்ம இந்திய விமானப்படையில் இந்த MiG-21 போர் விமானம் அப்படிங்கிறது பயன்பாட்டில் இருக்குது. இப்போது அது ஓய்வளிக்க போவதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த போர் விமானத்துக்கு.
சரி கவனிங்க. இப்போ செப்டம்பர் 2025 இதுக்கு ஓய்வளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த MiG-21 ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட இந்த MiG-21 போர் விமானம் அப்படிங்கிறது இந்திய விமானப்படை, அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் 1960 இணைச்சிருப்பாங்க. ஸோ அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா 1965 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துச்சு. 1999 கார்கில் போர் நடந்துச்சு. அடுத்து 2019 பாலக்கோட் வான்வழி தாக்குதல் நடைபெற்றது. இந்த தாக்குதல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த MiG-21 போர் விமானம் மிகப்பெரிய பங்களிப்பு ஆற்றிருக்கு, இந்த போர் விமானம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த MiG-21 போர் விமானம் பறக்கும் சவப்பெட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா இந்த விமானத்தை பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இந்த MiG-21 போர் விமானத்தை பயன்படுத்தும் போது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த MiG-21 போர் விமானம் இறுதி போர் விமானம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா இந்திய விமானப்படையில் பாந்தர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய 23வது படைப்பிரிவில் தான் இப்போ இறுதியாக MiG-21 பயன்பாட்டில் இருக்கு. அது சண்டிகர் விமானப்படை தளத்தில் வர செப்டம்பர் 19 அந்த போர் விமானத்துக்கு ஓய்வளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த MiG-21 போர் விமானத்துக்கு பதிலாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் இலகுரக போர் விமானமானது பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த தேஜஸ் போர் விமானம் அப்படிங்கிறது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தினால உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ 83 தேஜஸ் போர் விமானங்களை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திலேருந்து வாங்குவதற்காக 48,000 கோடி ரூபாய் மதிப்பில் 2019 பிப்ரவரி பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையொப்பமாயிருக்கு. அந்த கேள்வி, இராணுவத்திற்காக அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை வாங்க இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. ஸோ இப்போ நம்ம இந்திய இராணுவத்துக்காக ஏற்கனவே இந்திய விமானப்படையில் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர் இருக்குது. இப்போது இந்திய இராணுவத்துக்காக இப்போ அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்கிட்டேருந்து பை பண்ணுறதுக்காக ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. சரி கவனிங்க. இப்போது ஏற்கனவே இந்திய விமானப்படையில் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2015 செப்டம்பரில் 22 ஹெலிகாப்டர் வாங்குறதுக்காக அமெரிக்க அரசு மற்றும் அங்கே உள்ள போயிங் நிறுவனத்தோட இந்திய அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க. 22 ஹெலிகாப்டரையும் ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ அடுத்து இராணுவத்துக்காக ஒரு 6 அப்பாச்சி ஹெலிகாப்டரை வாங்குறதுக்காக 2017 அதுக்கப்புறம் ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒப்பந்தப்படி இப்போ ஒரு 3 அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை இந்திய இராணுவத்துக்கிட்ட போயிங் நிறுவனம் ஒப்படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த இராணுவத்துக்காக 6 ஹெலிகாப்டர் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 4,168 கோடி மதிப்பில் ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையொப்பமாயிருக்கும். 8வது கேள்வி, தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2006 ஸோ இந்த ஊரக வேலை உறுதி திட்டம் அப்படிங்கிறது அதுக்கான சட்டம் 2005 ஏற்றிருப்பாங்க. திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2006 கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சம் 100 நாட்களுக்காவது வேலை வாய்ப்பு கொடுத்து அதுக்கான ஊதியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்துகிறாங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா மன்ரேகா அப்படின்னு அழைக்கப்படுகிறது ஷார்ட்டாக. இது 2006 தொடங்கியிருப்பாங்க. இந்த ஸ்கீம் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி, அதாவது ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்தினால தான் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ கடந்த நிதியாண்டுலையும் சரி இந்த நிதியாண்டுலையும் சரி இந்த திட்டத்துக்காக 86,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க பட்ஜெட்டில். 9வது கேள்வி, பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா யோஜனா திட்டம் எந்த துறையின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மீன்வளத்துறை. ஸோ பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா யோஜனா திட்டம்ங்கிறது 2020 நம்ம நாட்டில் மீன் உற்பத்தி அதிகப்படுத்தணும், அதே மாதிரி மீனவர்களோட வருமானத்தை அதிகப்படுத்தணும் ஆகிய நோக்கங்களுக்காக இந்த ஸ்கீம் 2020 செப்டம்பரில் மீன்வளத்துறையின் கீழ் தொடங்கப்பட்டது. மீன்வளத்துறையின் கீழ் தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுகிறது. இப்போ எதுக்காக இந்த ஸ்கீம் பற்றி பார்க்குறோம்? ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமோட ஷார்ட் ஃபார்மும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இதோட ஃபில் ஃபார்மும் தெரிஞ்சுக்கணும், தமிழில் என்ன பேர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இப்போது ரீசெண்ட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஃபில் ஃபார்ம், ஷார்ட் ஃபார்ம், இங்கிலீஷ் நேம் இதெல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா நேமையுமே நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ மீன்வளத்துறையின் கீழ் தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுகிறது. 2020 செப்டம்பரில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ எதுக்காக இந்த ஸ்கீம் பற்றி பார்க்குறோன்னா, இப்போது காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு 100 மீனவ கிராமங்களை மீட்கணும், அதாவது மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் இந்த பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா யோஜனா திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. இப்போ அந்த 100 கடலோர மீனவ கிராமங்களை மேம்படுத்தும் திட்டத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 16 கடலோர மீன்பிடி கிராமங்களை மேம்படுத்துறதுக்கும் சூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 16 கிராமங்களை தேர்வு செஞ்சுருக்காங்க.
ஸோ இப்போ இந்த மத்ஸ்ய சம்பதா யோஜனா திட்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா மீன் உற்பத்தி அதிகப்படுத்தணும், பதப்படுத்துதல் அதிகப்படுத்தணும், சந்தைப்படுத்துதல் அதிகப்படுத்தணும், அதே மாதிரி மீனவர்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் தான் தொடங்கியிருப்பாங்க. ஸோ அந்த திட்டத்தின் கீழ் தான் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய மீனவ கிராமங்களை மேம்படுத்துறதுக்காக திட்டம் செயல்படுத்தப்படுது. தமிழ்நாட்டிலேருந்து அதுக்கு 16 கிராமங்கள் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கடல் பாசியை வளர்க்குறது, செயற்கை கடலடி பவளப்பாறைகளை அமைக்கிறது, அடுத்து காலநிலை மாற்றத்தினால மீன் வளத்துறையில் தாக்கம் ஏற்படுது இல்லையா, அந்த தாக்கத்தை எதிர்கொள்ளும் வகையில் ஊக்குவிக்கிறது மீனவர்களை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான முக்கியமான இனிஷியேட்டிவ்லாம் மேற்கொள்கிறாங்க இந்த திட்டத்தில். அடுத்து 10வது கேள்வி, மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 2016ஆம் ஆண்டு தான் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்பட்டது. ஸோ இப்போ நாட்டில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து சமத்துவம் மற்றும் பாகுபாடற்ற உரிமையை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சட்டம் 2016 இயற்றிருப்பாங்க. இந்த சட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து எலெக்ஷனில் பங்கேற்கிறதுக்கு இடஒதுக்கீடுக்கு அவங்க இடஒதுக்கீடு வழங்காமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இதில் மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக பேசியிருப்பாங்க. அதாவது கேள்வி எழுப்பியிருப்பாங்க, அதுக்கு வந்து நாடாளுமன்றத்தில் பதில் கொடுப்பாங்க இல்லையா, அதில் தான் இந்த சட்டம் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இதை பற்றி பார்க்குறோம். ஸோ கவனிங்க, உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி எந்த அட்டவணையில் 7வது அட்டவணையில் மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. எந்த பிரிவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5வது பிரிவில். மாநில பட்டியலில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 62 துறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். 61 துறைகள். அதில் ஒன்றா இந்த உள்ளாட்சி அமைப்புகள் சம்மந்தமான விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு 5வது பிரிவில். ஸோ அப்போது மாநில அரசு தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னா மாநில அரசு தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்போ இடஒதுக்கீடு கிடையாது, அரசியல் இடஒதுக்கீடு. ஸோ அதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. 11வது கேள்வி, இந்திய குடிமகனாக இருந்து 18 வயது குறையாத அனைவரும் வாக்களிக்கலாம் என்று கூறும் அரசமைப்பு சட்டப்பிரிவு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, அரசமைப்பு சட்டப்பிரிவு 326 ஆர்டிகல் 326 தான் என்ன குறிப்பிடுறாங்க, ஒருத்தர் வாக்களிக்கணும், இந்தியாவில் நடக்கக்கூடிய மக்களவை தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்கணும் அப்படின்னா அதுக்கு அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும். நெக்ஸ்ட் அவங்க 18 வயது நிரம்பியிருந்தால் தான் அவங்க வாக்களிக்க முடியும். ஸோ அதை பற்றி ஆர்டிகல் 326 குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ எதுக்காக இந்த ஆர்டிகல் பற்றி பார்க்குறோன்னா, இப்போ நம்ம பீகாரில் தேர்தல் ஆணையம் சார்பில் வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்த பணிகளானது மேற்கொள்ளப்படுது அப்படின்னு பார்த்துருப்போம். லாஸ்ட் 2003 தான் திருத்த பணியை அங்கே மேற்கொண்டிருப்பாங்க. இப்போ அதுக்கப்புறமா பீகாரில் வாக்காளர் பட்டியலில் திருத்த பணி மேற்கொள்கிறாங்க. ஏன் திருத்த பணி மேற்கொள்கிறாங்க? ஸோ இப்போது வெளிநாட்டை சேர்ந்தவங்க இப்போ சட்டவிரோதமாக இங்கே நுழைஞ்சு அவங்க வாக்காளர் பட்டியலில் அவங்களோட பேர் இருந்துச்சுன்னா அதை நீக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் இறந்துட்டாரு அப்படின்னா அவங்களுடைய பேரை வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கணும். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கோ இல்லைனா ஒரு தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதிக்கோ போயிருக்காங்க அப்படின்னா அது சம்மந்தமான விஷயங்களை அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்காக தான் இந்த திருத்த பணிகள் அப்படிங்கிறது மேற்கொள்கிறாங்க. முக்கியமாக வெளிநாட்டை சேர்ந்தவங்க இங்கே சட்டவிரோதமாக குடியேறி இங்கே வாக்காளர் பட்டியலில் அவங்களோட பேர் இருக்காங்கிறது தெரிஞ்சோன்னே அதை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திருத்த பணிகளை மேற்கொள்கிறாங்க. ஸோ அதன்படி இப்போது இதுக்கான அதிகாரம் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. ஆர்டிகல் 326 அப்புறம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 16வது பிரிவு 19வது பிரிவின் படி இந்த திருத்த பணிகளை மேற்கொள்வதற்கான அதிகாரங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. அப்போது ஒருத்தர் இந்திய குடிமகன் தான், இவர் 18 வயது நிரம்பியவர் தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா பர்த் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவர் வந்து 18 வயது நிரம்பியவர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்திய குடிமகன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, நிறைய ஆவணங்கள் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தேர்தல் ஆணையம் வந்து ஒருத்தர் இந்திய குடிமகன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, அப்புறம் குடும்ப அட்டைகளை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் பரிந்துரை அளிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ தேர்தல் ஆணையம் வந்து ஆதாரையோ வாக்காளர் அட்டையோ குடும்ப அட்டையோ நம்பகமான ஆவணங்களை எடுத்துக்க முடியாது. இது நம்பகமான ஆவணங்கள் கிடையாது ஒருத்தர் இந்திய குடிமகன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆதார் எண், இப்போது ஆதார் சட்டம் 2016 படி, அதாவது ஆதார் சட்டம் 2016 9வது பிரிவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, குடியுரிமை அல்லது வசிப்பிடம், ஒருத்தருடைய குடியுரிமையோ அல்லது அவருடைய வசிப்பிடம் உள்ளிட்டவைகளுக்கு ஆதார் எண் அப்படிங்கிறது ஒரு ஆதாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி
தெரிவிச்சிருக்காங்க. அப்போ அதை நம்ம எடுத்துக்க முடியாது, ஒருத்தர் வந்து இந்திய குடியுரிமை பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி இப்போ குடும்ப அட்டைகள் இப்போ போலியாவே நிறைய குடும்ப அட்டைகள் உருவாயிருக்கு. 5 கோடி போலி குடும்ப அட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை எடுத்துக்க முடியாது. அடுத்து வாக்காளர் அட்டையை எடுத்துக்க முடியாது. ஏன்னா வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்றதுக்காக தான் நம்ம என்ன கேட்குறோம், ப்ரூஃப் கேட்குறோம், இந்திய குடிமகன் தானா அப்படிங்கிறதுக்கு. ஸோ அப்போ அந்த வாக்காளர் அட்டையை எடுத்துக்க முடியாது, இது நம்பகமான ஆதாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. சரி, இப்போ ஆர்டிகல் 326 அப்படிங்கிறது வயது வந்தோர் வாக்குரிமை பற்றி சொல்லுது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 16வது மற்றும் 19வது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிவு 16 பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் ஒரு பெயரை சேர்க்கிறது, நீக்கிறது, திருத்துறது இது தொடர்பான விதிகளை சொல்லுது. அதே மாதிரி அதே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 பிரிவு 19 அப்படிங்கிறது வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறுவதற்கான தகுதிகளை வரையறுக்குது. ஸோ இந்த தகுதி இருக்கணும், அவருக்கு வந்து குடிமகனாக இருக்கணும், 18 வயது நிரம்பி இருக்கணும், இந்த மாதிரியான தகுதிகளை வரையறுக்குது பிரிவு 19 அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. 12வது கேள்வி, இணைய குற்றவாளிகள் மற்றும் அவர்களின் இடங்களை அடையாளம் காணும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரதிபிம்பம். ஸோ இப்போ இந்த சைபர் கிரைம்லாம் ஈடுபடுறாங்களே குற்றவாளிகள், அவங்களுடைய இருப்பிடத்தை கண்டறிவதற்காக பிரதிபிம்பம் அப்படிங்கிற ஒரு மென்பொருளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அதாவது இணைய குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி கைது பண்ணியிருக்காங்கன்னு கூட நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு சமன்வயா அப்படிங்கிற ஒரு மென்பொருள் இருக்குது. இது என்னென்னா இணைய குற்றவாளிகள் தொடர்பான தகவல்களை பாதுகாப்பாக பகிர்வு செய்கிறது, அதே மாதிரி அதை பகுப்பாய்வு செய்கிறதுக்காக சமன்வயா அப்படிங்கிற ஒரு மென்பொருளும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு இணைய குற்றம் பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு இணைய குற்றத்தினால 22,845.73 கோடிய மக்கள் வந்து இழந்திருக்காங்க. அது முந்தைய ஆண்டோட ஒப்பிடும்போது 206% மேலே அதிகம் இது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. 13வது கேள்வி, பாகிஸ்தான் எல்லையில் புதிதாக ட்ரோன் எதிர்ப்பு படை எந்த படை தொடங்குகிறது? ஸோ ட்ரோன் எதிர்ப்பு படையை எந்த படை தொடங்குது அப்படின்னா ஆப்ஷன் பி, BSF, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லை பாதுகாப்பு படை தான் இந்தியா பாகிஸ்தான் எல்லை இருக்கு இல்லையா, அங்கே வந்து ட்ரோன் தாக்குதலை எதிர்கொள்ளும் வகையில் ட்ரோன் எதிர்ப்பு படையானது உருவாக்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க, எல்லை பாதுகாப்பு படை. ஸோ நம்ம இந்தியா பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஒரு 3323 கிலோமீட்டர் எல்லையை வந்து பகிர்ந்து கொள்கிறாங்க. ஸோ இப்போது இந்தியா பாகிஸ்தானுக்கு ஏதாவது ஒரு உறவு ரீதியாக வந்து ஒரு விரிசல் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எல்லை பகுதியில் வந்து பாதுகாப்புங்கிறது நமக்கு தீவிரமாக தேவைப்படுது. ஸோ அங்கே ட்ரோன் தாக்குதல் செய்கிறாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்காக ட்ரோன் எதிர்ப்பு படையை உருவாக்குறதுக்கு BSF வந்து முடிவு பண்ணியிருக்காங்க, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ரீசெண்டாக தான் வந்து பெஹல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திருப்பாங்க. ஏப்ரல் 22 ஒரு 26 பேர் சுற்றுலா பயணிகள் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதை அடுத்து மே 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மீது ஒரு 9 கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி அழிச்சிருப்பாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் மூலமாக. ஸோ இப்போது இதையடுத்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் வடக்கே ஜம்மு காஷ்மீர், அப்புறம் பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் வரைக்கும் இந்த எல்லை அப்படிங்கிறது பரவி இருக்கு. அங்கே பாதுகாப்பு வழங்கும் வகையில் ட்ரோன் எதிர்ப்பு படையை வந்து உருவாக்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க BSF. அடுத்து ஷார்ட் நியூஸ், குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இப்போ ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது மாநிலங்களவை அப்படின்னா அதோட தலைவர் யாருன்னா, யார் துணை குடியரசுத் தலைவராக இருக்காங்களோ அவங்க தான் மாநிலங்களவையோட தலைவர் பொறுப்பை இருப்பாங்க. இப்போது ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செஞ்சுட்டாங்க. ஸோ அப்போ அதை அடுத்து மாநிலங்களவை துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஹரிவன்ஸ் நாராயண் சிங் அவர்கள் தலைமையில் தான் இப்போ அங்கே அமர்வு அப்படிங்கிறது நடக்குது. அடுத்து பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா பிரிட்டனுக்கு வந்து செல்றாரு. ஸோ இதன் மூலமாக அங்கே வர்த்தக ஒப்பந்தம் வந்து கையொப்பமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. அதையடுத்து மாலத்தீவுடைய 60வது சுதந்திர தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி பங்கேற்கிறாங்க. அடுத்து கிளாசிக்கல் செஸ் போட்டி கிளாசிக்கல் செஸ் போட்டியான சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ்ஸுடைய 3வது சீசன் பார்த்தீங்கன்னா சென்னையில் இப்போ நடக்க போகுது. ஆகஸ்ட் 6லேருந்து 15ஆம் தேதி வரைக்கும். கேரளாவில் திருவனந்தபுரத்தில் சர்வதேச விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்டனுடைய F-35B அப்படிங்கிற போர் விமானமானது தரையிறங்கியிருக்கும் அவசர கால ரீதி காரணமாக. இப்போ அது திரும்ப புறப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். அதுக்கு முன்னாடி நாளைக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 2க்காக ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஃபீஸ் வந்து 850. அதே மாதிரி CA டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி குரூப் 2க்காக ஸ்டார்ட் பண்ணுறோம். லாஸ்ட் இயர் ஜூலைலேருந்து இந்த இயர் ஜூன் வரைக்கும் கவர் பண்ணுவோம். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்கமிங் மந்த்துக்காக இந்த வருஷம் ஆகஸ்ட் 1லேருந்து
அடுத்த வருஷம் ஜூலை 31 வரைக்கும் 1 இயர்க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். அதுவும் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ஃபீஸ் 600 ரூபி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஜிகே டெஸ்ட் பேட்ச், அதாவது யூனிட் 1லேருந்து 6 வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி குரூப் 2க்காக பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான ஃபீஸ் 500. இது ஆகஸ்ட் 3 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2ஆம் இடம். நிசார் செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? ஆன்சர் GSLV F-16. குடியரசு துணைத் தலைவர் பதவியிடம் காலியாக நேரிட்டால் கூடிய விரைவில் அந்த இடத்தை நிரப்புவதற்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆர்டிகல் 68 சப்கிளாஸ் 2. ராஜேந்திர சோழன் பிறந்த தினம் எந்த ஆண்டு அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2021ஆம் ஆண்டு. யுனெஸ்கோவிலிருந்து மீண்டும் வெளியேறுவதாக எந்த நாடு அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அமெரிக்கா. தற்போது இந்திய விமானப்படையில் ஓய்வு பெற உள்ள MiG-21 போர் விமானங்கள் எந்த நாட்டின் தயாரிப்பு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரஷ்யா. ராணுவத்திற்காக அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை வாங்க இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2006ஆம் ஆண்டு. பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா யோஜனா திட்டம் எந்த துறையின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மீன்வளத்துறை. மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 2016ஆம் ஆண்டு. இந்திய குடிமகனாக இருந்து 18 வயது குறையாத அனைவரும் வாக்களிக்கலாம் என்று கூறும் அரசமைப்பு சட்டப்பிரிவு? ஆன்சர் ஆர்டிகல் 326. இணைய குற்றவாளிகள் மற்றும் அவர்களின் இடங்களை அடையாளம் காணும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட மென்பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரதிபிம்பம். பாகிஸ்தான் எல்லையில் புதிதாக ட்ரோன் எதிர்ப்பு படை எந்த படை தொடங்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, BSF, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.